என் அன்பு பிள்ளையே, வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முழுவதுமாக என்னை நம்பு. உன் ஆபத்துக்களை நான் விலக்கி வைப்பேன். உன் வியாதிகளையும் கூட. எனக்குள் எல்லா கடவுளின் அனுகிரகமும் நீ காண்பாய். உன் கண்ணில் நான் உனது அன்பு நிறைந்த தாயாகவும் தந்தையாகவும் தென்படுவேன். கவலைப்படாதே குழந்தையே. கங்கை, யமுனை எல்லாம் எமக்குள் இருக்கின்றது. உனக்கு சந்தேகம் வேண்டாம். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். என் நாமம் உனக்குள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ விரும்பும் அனைத்தையும் தேடித்தரும். முழுவதுமாக சரணடைந்து உன் கோரிக்கைகளை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உனக்கான நல்லதை நான் கண்டிப்பாக செய்வேன். உன் ரணவலியை நான் அறிவேன் தங்கமே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா, அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று. உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. பொறுமையாக இரு. நீ வேண்டியது உன்னை தேடி வரும். அது நாளையே கூட நடக்கலாம். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது தந்தையாக எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். உனக்காக நான் புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா. பசியாக இருக்கின்றது, சாப்பாடு போடுகள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் வந்து நின்றா, அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றான் என்பதை மறவாதே குழந்தையே. சுயநலமான, தகுதியற்ற, விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் தங்கமே. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியே. உன் குறைகளை என்னிடம் கூறு. கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன். வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களை அவர்கள் வழியிலே விட்டுவிடு. அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு. உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு. அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும். நடப்பவையாவும் நன்மைக்கே குழந்தையே. போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் கலங்கி தவிக்கின்றாயா? கலங்காதே சாயி. இன்று உன் சூழ்நிலையை மாற்றப் போகின்றேன். சந்தோஷமாக இரு. உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது குழந்தையே. மனதை திடமாக வைத்திரு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது குழந்தையே. பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை. நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை. உன் வாழ்வில் துன்பம் நீங்கி புது விடியலுக்காக நெடு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார். உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது. இன்றோடு உன் வாழ்வில் புது விடியல் துவங்கிவிட்டது குழந்தையே. நீ வேண்டியதை நான் செய்வேன். பொறுத்திரு. ஒரு மாற்றம் வரப்போகின்றது. அதை பார்த்து வியக்கப் போகின்றா. உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் தங்கமே. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடித்து உன்னுடன் இருப்பார்கள். இல்லையெனில் காரணம் சொல்லி ஒதுங்கி செல்வார்கள். ஒதுங்கி செல்பவர்களை பின்னால் துரத்தி துரத்தி அன்பை மட்டும் பிச்சை கேட்டு விடாதே. அதைவிட கொடுமை எதுவும் இல்லை குழந்தையே. இறைவனிடம் முறையிடு. பிரிந்து சென்றவர்களை விட அதிகமாக நேசிப்பவர்களை உனக்கு அவன் தருவான். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது. காத்திரு. உன் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது. மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். என் பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். உண்மையை மட்டும் பேசு. அது உன் கௌரவத்தை பாதுகாக்கும். வென்றவன் சொல்வது வேதம், தோற்றவன் சொல்வது பாடம். நாளை என்ன நடக்கும் என நினைத்தால் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது குழந்தையே. நடப்பவை அனைத்து நன்மைக்கு என நினைத்து வாழ்க்கையை கடந்துவிடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன்.
எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என எவராலும் யூகிக்க முடியாது. ஆனால் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே. வறுமையைக் கண்டு வருந்தாமல் வாழ். பணத்தைக் கண்டு பழசை மறக்காமல் வாழ். பலத்தைக் கண்டு பயப்படாமல் வாழ். உன்னையே நீ நம்பினால் உள்ளம் தெளிவாகும். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறார். நம்மை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, நம் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி. ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. அன்பு குழந்தையே, அவரவர் நிலையில் நின்று பார்த்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே. கோபத்தில் கஞ்சனாக இரு, அன்பில் வள்ளலாக இரு. வாழ்க்கை உன்வசப்படும். யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையாது குழந்தையே. ஏனெனில் அவர்களுக்கு உன்னை பற்றிய வதந்திகளை அதிகமாக தெரிந்திருக்குமே தவிர வழிகளை அல்ல. கலங்காதே. எது நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக சரியான நேரத்தில் நடக்கும். நீ கேட்டபடியே நான் செய்யப் போகின்றேன். கலங்காதிரு. ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நீண்ட தூக்கம், இரண்டும் சிறந்தது. எதையும் குணப்படுத்த உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே. உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது. உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்ற. நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன். என்றும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன் தங்கமே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் ஒருபோதும் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று என்னை முழுமையாக நம்பு. நீ என் உயிரான குழந்தை. உலகிலேயே மிக கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை கிடைக்காமல் இருப்பது தான். கலங்காதே தங்கமே. நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். அதை வைத்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்து. நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை. இன்றைக்கு மட்டுமே நம் கையில். உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு. யாரையும் காயப்படுத்த எண்ணாதே. நேர்மையாக நடந்து கொள். கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே. எதிர்காலத்தை நினைவில் கொள். நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு குழந்தையே. காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. கடமையை செய். கடவுளை நினை. நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். அன்பாக இரு. அடிமையாக இருக்காதே. இரக்கம் காட்டு. ஏமாந்து போகாதே. பணிவாக இரு. கோழையாக இருக்காதே. கண்டிப்புடன் இரு. கோபமாக இருக்காதே. சிக்கனமாயிரு. கஞ்சனாக இருக்காதே. வீரனாக இரு. போக்கிரியாக இருக்காதே. சுறுசுறுப்புடன் இரு. பதட்டமாக இருக்காதே. தர்மம் செய். தனக்கில்லாமல் செய்யாதே. பொருளை சம்பாதி. பேராசையாக இருக்காதே. உழைப்பை நம்பு. உண்மையை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. ஒரு கயிறை நீ பாம்பாக பார்க்கும் பொழுது அதன் சிந்தனை உனக்கு பயமாக தெரியலாம். ஆனால் அதே கயிற்றை உன் கையில் கிடைக்கும் போது அதன் பயம் உன்னை விட்டு நீங்கி விடுகின்றது. நம் உள்ளம் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது யாரை பார்த்தாலும் பயம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அனைவரையும் படைத்த கடவுள் பயத்தை படைக்கவில்லை. மனமானது கலங்கி நிற்கும் போது உனது மௌனம் கூட அரவணைத்து உன்னை பாதுகாக்கும். காலமும் நேரமும் சில நேரங்களில் கைகளை கட்டிவிட்டு தூர நின்று கை கொட்டி சிரிக்கும். எதுவும் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது, அழவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும். கலங்காதே தங்கமே. அதில் பாதி கஷ்டத்தை உனக்காக உன் சாயப்பா நான் தாங்குகின்றேன். பிறருடைய அன்பிற்கு பாத்திரமாவதை விட பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது மேல் குழந்தையே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே. நொடிக்கு நொடி மாறுவது காலமும் நேரமும் மட்டுமல்ல, பல மனிதர்களின் மனமும் சில மனிதர்களின் குணமும் தான். கண்ணே, நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்தது. உன் கவலையை நினைத்து நீ இதுவரை அழுதது போதும் குழந்தையே. இதற்கு மேல் விழும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும்
ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும். இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை வந்துவிட்டா புன்னகை செய். அதன் அடுத்த கட்ட நிலைத்தான் வெற்றி குழந்தையே. எதிர்ப்பவரிடம் துணிந்து நில். மதிப்பவரிடம் பணிந்து செல். விட்டு கொடுத்து வாழ்பவன் வீழ்ந்ததில்லை. விட்டு கொடுத்தே வாழ்ந்தால் அது வாழ்க்கையே இல்லை குழந்தையே. வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நீ இழந்து விடுகின்றா. நீ நீண்ட காலம் ஒருவரிடம் இருக்க விரும்பினா அளவுடன் பழகு. அதீத அன்பும் ஆபத்துத்தான் குழந்தையே. வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே. உன்னால் காக்க முடியாத ரகசியத்தை பிறர் எப்படி காப்பார்கள் என்று நீ நினைத்தாய். ஆகவே உனது ரகசியங்களை பிறருடன் பகிராதே. அதுவே உனக்கு ஆபத்தாக முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த தீமைகளை மனதிற்கு வெளியே வையுங்கள். நன்மைகளை மனதிற்கு உள்ளே வையுங்கள். தன்னம்பிக்கை உங்கள் எண்ணங்களில் வையுங்கள். இனி உங்களுக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர விரும்பினால் உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவர்களின் பிரார்த்தனை உங்களை எப்பொழுதும் வெற்றியாளனாக வைத்திருக்கும். பெற்றோர்களின் வேண்டுதல்களை நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை குழந்தையே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்பார்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே மிகச்சிறந்த மனிதனாகின்றான். இவன் தோற்று விடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் தைரியமாக எழுந்து நில் குழந்தையே. அவர்கள் கண்களில் பயம் தெரியும். அதுதான் நீ வெற்றி பெறும் தருணம். உன்னுடைய பலத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வரும். எல்லாமே நல்லதாக மாறும். உன் சாயப்பா பிள்ளையாகிவிட்டாய் நீ. உன்னில் இருக்கும் அனைத்துமே நான் அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன். உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உண்மை அறிவு அதனை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தி உள்ளேன். அதனால் பயப்படாதே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது உன் தந்தையாகிய இந்த சாயியின் கடமை. அதில் தான் எனக்கு ஆனந்தம். என் குழந்தையின் சிரிப்புத்தான் என் சிரிப்பு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். உன்னை ராஜ சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே. இனி கலங்காதே. உன் வாழ்வில் நான் துணை இருக்கின்றேன். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், அதில் தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. உனது பிரச்சனைகள் என்னவானாலும் சரி குழந்தையே, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள். என் கைகள் உன்மீது தான் இருக்கும். நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் நான் அறிவேன் தங்கமே. உன் கண்ணீரை கண்டு கொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன். நீ இப்படி அழுகின்ற அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை. உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்துள்ளேன். உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய எதிர்கால தேவையை நான் கருத்தில் கொண்டு எடுத்த முடிவு இது. என்னை நினைத்துக்கொள். உன் தனிமையை நான் போக்குவேன். ஒருவரது பேச்சை விட மௌனம் அதிக எண்ணங்களை பிரதிபலிக்கும். உள்ளத்தில் உள்ள எல்லாவற்றையும் உலகில் பேசிவிடாதே. உலகம் சொல்லும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் சேர்த்து விடாதே. உன் வருத்தத்தை ஒரு சிலரை புரிந்து கொள்வார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகின்றார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு. என் தங்கமே, உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடித்துக் கொள்ள என் கைகள் உள்ளது. தைரியமாக எழுந்து வா. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல குழந்தையே. அவர்களின் கோழைத்தனம் தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. அதற்கு பல்வேறு முகங்கள் கிடையாது. ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கின்றேன். உனது நேர்மை,
உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசிர்வதிப்பேன். நீ வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். என்னை நினைக்கும் போது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன் குழந்தையே. கலங்காதே. உன் தலை விதியை எழுதியவன் நானே. பயம் வேண்டாம். அந்த பிரம்மனை வந்தாலும் உன்னை வெல்ல முடியாது. கவலைப்படாதே. உன்னுடனே நான் இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக அமையும். நான் இருக்க பயம் என் குழந்தையே. இது வெறும் வார்த்தை அல்ல, உன் தந்தையின் சத்திய வாக்கு. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்த விடமாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு கண்டிப்பாக நான் தருவேன். நான் எதையும் கேட்கவில்லை என்று தானே நீ நினைக்கின்றா? நீ என்னுடன் பேசுவதையும் பிரார்த்தனைகள் செய்வதையும் கோரிக்கை வைப்பதையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. இனிமேல் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றா. உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.